நீங்க இப்ப யோசிக்கிற ஒரு தாட், அது உங்களுடையதா? அது உங்களுடையதுன்னு நம்புறீங்களா? கிடையாது. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள் வரும் நிறைய சிந்தனைகள் உங்களோடது கிடையாது. அது மற்றவர்களிடமிருந்து வந்தவை. நீங்க பிறந்தப்ப எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல, எந்த ஒரு பயமும் இல்ல. ஆனா நாளுக்கு நாள் குடும்பம், பள்ளி, சமூகமும், நண்பர்களும் உங்க மைண்ட்ல பலவிதமான நம்பிக்கைகளையும், பயத்தையும் உருவாக்கிட்டாங்க. இது சரி, அது தவறு, இப்படித்தான் இருக்கணும், இதை இப்படித்தான் செய்யணும்னு பல சிந்தனைகளையும், நம்பிக்கைகளையும் விதைத்துட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்களும் அதை உண்மைன்னு நம்பி அந்த சிந்தனைகளோடவே வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க அதை ஒருபொழுதும் விழிப்புணர்வுடன் பார்ப்பதே கிடையாது. ஏன்னா, அது உங்களோடதுன்னு ஃபீல் ஆகுது. உதாரணத்திற்கு, நான் இதற்கு தகுதியற்றவன், மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, இந்த லைஃப் தான் எனக்கு, என்னால் முடியாது. இதெல்லாம் உங்க ஓன் தாட் கிடையாது. இது உங்க மைண்ட்ல புதைந்திருக்கும் சமூகத்தினால் திணிக்கப்பட்ட நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகள் என்ன பண்ணும் தெரியுமா? உங்க முடிவுகளை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆக்ஷனை லிமிட் பண்ணும். நீங்க ட்ரை பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா உங்க மைண்ட் சொல்லும், இது உன்னால் முடியாது, இது உனக்கு இல்ல. சில நேரம் நீங்க உங்க வாழ்க்கையையே மற்றவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் சிந்தனைகளை மையமாக வைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான உங்களையும் உங்களுடைய அளவற்ற ஆற்றலையும் உணர்வதே இல்லை. இப்படி மற்றவர்களிடமிருந்தும் சமூகத்திலிருந்தும் உங்களின் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ற பழைய தாட்ஸ்களை எப்படி பிரேக் பண்ணலாம்னா, சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லான ஒரு புதிய டெக்னிக் இருக்கு. இதை யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு தாட் வந்ததுன்னா அதை உடனே நம்பாதீங்க. உங்களுக்குள்ளே கேளுங்க, இந்த தாட் எங்கிருந்து வந்தது? இது உண்மையா? அல்லது யாரிடமிருந்தோ, சமூகத்திடமிருந்தோ எனக்குள் வந்ததா? இந்த ஒரு கொஸ்டின் உங்களுடைய பிரெயினில் ஒரு புதிய அவேர்னஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா நீங்க உங்க தாட்ஸ் கிடையாது, நீங்க அதை அப்சர்வ் பண்ற அப்சர்வர். தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணினா உங்க வாழ்க்கையை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தி இருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாற்ற ஆரம்பிக்கிறது அவேர்னஸ்ல இருந்து தான்.